Hi friends, இன்னைக்கு நம்ம நந்தி ஹில்ஸ் போறோம் பெங்களூர்ல இருந்து. மத்த பாருங்க yellow கலர்ல இருக்கு ஒரு ஷேடோ. அப்படி எப்படி இருக்கு பாருங்க. ஆனந்த யாழை மீட்டுகிறாய். Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வந்து பெங்களூர்ல இருக்க நந்தி ஹில்ஸ் தான் போக போறோம். சோ வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. Hi friends, இன்னைக்கு நம்ம நந்தி ஹில்ஸ் போறோம் பெங்களூர்ல இருந்து. நல்லா ஃப்ரெஷ்ஷா கிளம்பியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எந்த ரூட் வழியாக போகிறோம்னாக்கா டின் ஃபேக்ட்ரியிலேருந்து ஹோரமாவும் அங்கேருந்து சிக்காப்பல்ல போயிட்டு அங்கேருந்து நந்தி ஹில்ஸ்க்கு பஸ் இருக்குது, அங்கேருந்து அப்படியே பஸ்ஸில் போக வேண்டியது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பஸ்ஸில் பெங்களூர் பஸ்ஸில்லாம் வந்து நமக்கு இறங்க போகிற ஸ்டாப்பிங் வந்ததுன்னா அதில் வந்து வாய்ஸ் ஓவர் வருது. ஸோ அந்த வாய்ஸ் ஓவர் வச்சு நம்ம இறங்கலாம். இங்கே கண்டக்டர்லாம் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து இப்போ வந்து சிக்காபல்ல போகிறோம் வந்தாச்சு. இங்கேருந்து வேறு பஸ் பிடிச்சி நம்ம நந்தி ஹில்ஸ் போகணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கர்நாடகா மாநிலத்தில் உள்ள பெங்களூர் சிட்டிக்கு பக்கத்தில் நந்தி ஹில்ஸுக்கு தான் வந்திருக்கோம். பாருங்கள், கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்க அப்படியே ஊட்டிக்கு வந்த மாதிரியே இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம போய் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த நந்தி ஹில்ஸில் வந்து க்ரௌடு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஆனால் ரொம்ப ஃபேமஸான இடம் போல் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். இங்கே வந்து என்ட்ரன்ஸில் வந்து டிக்கெட்டோட ரேட்டு அடல்ட்டுக்கு வந்து 20 ரூபா. ஆனால் உள்ளே வந்து ஐடி கேட்குறாங்க, ஒரிஜினல் ஐடி. இல்லை வேறு எதனா ஜெராக்ஸ் இருந்தால் கூட ஓகே தான். கீழே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியல. மேலே வந்தோடனே குளிர ஆரம்பிச்சிருச்சு. சொட்டர் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, கேப்பு. இன்னும் சூப்பராக இருக்குது பிளேஸு. மேலே வந்தவுடனே ஐடி கார்டு ஒரிஜினல் கேட்டாங்க. உடனே ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. ஐயையோ இருக்கா இல்லையானே தெரில. ஆனால் அதுக்கப்புறம் பஸ்ஸில் இருந்தது ஐடி வந்து ஆதார் இல்லைனா வந்து டிரைவிங் லைசன்ஸோ. ஸோ இதில் ரெண்டில் எதனா வந்தால் ஓகே தான். ஃப்ரெண்ட்ஸ் நந்தி ஹில்ஸ் அட்மாஸ்பியர் வேறு லெவலில் இருக்குது. பார்க்கவே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் வந்தது ஒர்த்து தான். இங்கே பாருங்கள், இந்த இடத்த ஒரு சூப்பரான ஒரு வியூ இருக்குது. பார்க்கலாம் வாங்க. ஆனால் வலிக்கு விட்டுதுன்னா அவ்வளோதான். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட். ஆட்டா மரத்தை பாருங்க, எல்லோ கலர்ல இருக்கு ஒரு ஷேடோவா. இந்த ஸ்லிப் ஆயிருப்பேன். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. ரொம்ப ஜில் ஜில்னு காற்று அடிக்குது. நல்லா கூலிங்காக இருக்கு. கிளைமேட்டே வந்து சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போனாலும் இவங்க வந்துடுறாங்க. நம்ம அப்படியே கண்டுக்காத மாதிரி போயிடணும். உண்மையிலே வந்து இந்த இடம் நான் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. ஆனால் கிளைமேட்டே சும்மா அப்படி இருக்குது. சும்மா என்ன சொல்கிறது, உண்மையிலே கிளைமேட்டே ரொம்ப நல்லா இருக்குது.
அங்கே பாருங்கள் அந்த மேகம் போகிறது எவ்வளோ ஸ்பீடாக, நல்லா தோசைக்கல்லில் புகை பறக்கிற மாதிரி சும்மா அப்படி இருக்குது. மேகம் விலகிறதுக்காட்டி நம்ம ஒரு வீடியோ எடுத்துடலாம். அப்படி எப்படி இருக்குது பாருங்க. ஓ சும்மா உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்பா காற்றே பயங்கர கூலிங்காக இருக்குது. மறைய போகுது, மேகம் மறைய போகுது, சிட்டியே மறைஞ்சிருச்சு. மறுபடியும் லைட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. இப்படி போயிட்டு கேமரா இப்படி டேர்ன் பண்ணுறதுங்காட்டியும் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுது, மறுபடியும் ஓப்பன் ஆகுது. இதனாலே கோபால் 4-4:30 எஸ் ஆகிடுவானா. இங்கே வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நந்தி ஹில்ஸில் வந்து இங்கே தங்குறதுக்கு காட்டேஜ் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு 2 ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் இருக்கிற மாதிரி சௌரியமாகவே இருக்குது. இது வந்து எப்படின்னாக்கா மலையை சுற்றியே இந்த மாதிரி காம்பவுண்ட் போட்டிருக்காங்க ஒரு சேஃபாக. ஆனால் வந்து அந்தந்த இடத்த ஒரு சின்ன சின்ன கேப் விட்டுருக்காங்க. அது வந்து குழந்தைக்கெலாம் வந்து கொஞ்சம் சேஃப் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா குழந்தைங்க எட்டி பார்த்துச்சுன்னா விழுந்துருங்க. தண்ணியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நந்தி ஹில்ஸில் என்ன ஃபேமஸ்னாக்கா இங்கே ஒரு பெரிய நந்தி இருக்குது. அப்புறம் வந்து காலையில் மார்னிங் வந்து வியூ வந்து சும்மா அப்படி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இங்கே ஃபோன் ஏதாவது தெரியாமல் வழுக்கி போட்டோம், முடிஞ்சது, எடுக்கிறது கஷ்டம். ஆனந்த யாழை மீட்டுகிறாய். எப்போவுமே நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அதில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பார்க்க போய் நம்ம வந்து இயற்கையை ரசிக்காமல் விட்டுடுறோம். அதை நம்ம பண்ணவே கூடாது. பாறை பாருங்க, அந்த ஈரம் பட்டு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குண்ணே, எவ்வளோ க்யூட்டாக, இவ்வளோ அழகா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ ப்ளூ கலரில் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இங்கே என்னமோ குகை மாதிரி இருக்குது. வாங்க போய் உள்ளே போய் ட்ரை பண்ணுவோம் என்ன இருக்குன்னு. ஐயோ சூப்பரான வியூ இங்கே ஒன்று, இங்கேயும் சூப்பரான வியூ இங்கேயும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே வந்து நம்ம பாறையிலேருந்து இறங்குறோன்னா ஜம்ப் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கீழே தான் வந்து காலை வச்சு இறங்கணும். இல்லைன்னா வலிக்கு விட்டுதுன்னா அப்படியே நம்ம ஸ்லிப்பாகி போய் விழ வேண்டியதான் அந்த பள்ளத்தில். சரி ஓகே, இங்கேருந்து போகலாம் வாங்க. இப்போ பயங்கரமாக டயர்டாகிடுச்சு, ஏறவே முடியல. இங்கெல்லாம் வந்து நம்ம பார்க்காத ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு மாதிரி பூ இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எப்போவுமே நம்ம எந்த பூ பார்த்தாலும் பிச்சு போடுறது தான் பழக்கம். இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்து அந்த நந்தி கோவில் இருக்குது. வந்தாச்சு. நந்தி ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு காரணமே வந்து இந்த நந்தி சிவன் கோவில் தான். அப்பா எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ பெருசாக இருக்க பாருங்கள். நம்ம தஞ்சாவூரில் இருக்க நந்தி மாதிரி.
நம்ம வந்து இந்த நந்தி காதில் என்ன சொல்கிறோமோ அது நடக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜங்கல் புக்கில் வர மாதிரி இந்த மரத்தை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இந்த மரத்துக்கு கீழே ஒரு கோவில் இருக்குது. சரி, ஓகே, வாங்க போய் பார்க்கலாம். அது நல்லா சவுக்க மரம் மாதிரி இருக்குது, அதனுடைய இலை மாதிரி இருக்குது. எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள், ஆனால் என்ன மரம்னு தெரியல. இந்த கோயில் பூட்டியே இருக்குது, உள்ளே என்ன சாமி இருக்கணும்னு தெரியல. ஆனால் இங்கே பாருங்கள், எல்லோ கலரில் எல்லாமே வந்து பாசை பிடிச்சிருக்கு. இந்த இடம் வந்து வியூ பார்க்குற மாதிரி வந்து ஒரு ஃப்ளேவர் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் வந்து எப்போவுமே வந்து சம்மர் டைமில் வந்தால் தான் வியூ நல்லாயிருக்கும். இந்த டைம் வந்து நான் வந்து நவம்பர் மாதம் வந்ததால் ரொம்ப அந்த பனிமூட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து தாராளமாக ஒரு 1 டே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபேமிலியாக நிறைய பேர் வராங்க. இங்கே வந்து பஸ்ஸெலாம் வந்து அலோடு தான் ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து உள்ளே வந்து நம்மளால் நடக்க முடியலனாலும் வந்து நம்ம வேன் வச்சு இட்டுட்டு போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த டைம் வந்துடக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம சம்மர் டைமில் வந்தால் தான் பாருங்க அந்த மேகம் வந்து ஃபுல்லாக மறைச்சிக்குது வியூவை. அது வந்து நம்ம சம்மர் டைமில் வந்தாக்கா சும்மா அப்படியே மேலே மேகத்துக்கு மேலே நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். சும்மா ஃப்ளைட்டில் போகிற மாதிரி அப்படி நமக்கு தெரியும். பெங்களூரில் வந்து இவ்வளோ பக்கத்தில் ஒரு 60 கிலோமீட்டரில் எலக்ட்ரானிக் சிட்டி பக்கத்தில் ஒரு 60 கிலோமீட்டரில் இந்த பிளேஸ் இருக்குது, நந்தி ஹில்ஸு. ஸோ ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதால இது ஓகே தான். சும்மா ஒரு ½ டே 1 டே ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக வியூ வந்து நல்லா கிளியராக தெரியல, இந்த மேகெல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்கு. இதில் இறங்கி விழுந்தேன்னா அவ்வளோதான். நீங்கள் வந்து இங்கே பெங்களூரில் இருக்க நந்தி ஹில்ஸ் வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு வாங்க. 4 மணிக்கு வந்தீங்கன்னா நல்ல ஒரு வியூ இருக்கும். ஸோ நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். நான் வந்து வரதே ஒரு காலையில் ஒரு 11 மணி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மேலே போகிறதுக்கு நம்ம நடந்தும் போகலாம், இந்த மாதிரி வேன்லேயும் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பஸ் ஏறியாச்சு. இங்கே வந்து நந்தி ஹில்ஸில் கடைசி பஸ் வந்து 4 மணிக்கு. ஸோ பஸ்ஸும் ஏறியாச்சு நம்ம. ஃபைனலாக நம்ம வந்து சிக்காப்பல்லில் போகிற பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம வந்து சாந்தி பஸ் ஸ்டாண்டு போகணும். ஏன்னா அங்கே தான் வந்து கடலூர் பாண்டிச்சேரி பஸ்லாம் வந்து வரும். அதான் பஸ் ஸ்டாண்டு. நம்ம அங்கே தான் போகணும். இங்கேருந்து ஒரு 1 hour 1.5 hour ஆகும் போகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.